காவல்காரன் பார்த்திருக்கேன் அட போட்ட வயல கால தோட்டமேய பார்க்கிறாடா மாட்டுக்காரன் ஏலார மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்காரன் ஏலார மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா போட்டு மல்லி புத்திருக்கேன் காவல்காரன் பார்த்திருக்கேன் அட போட்ட வயல கால தோட்டமேய பார்க்கிறாடா மாட்டுக்காரன் ஏலார மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா போகாத பாதையிலே போகக்கூடாது புத்தியட்டு அங்கே இங்கு சுற்றக்கூடாது கொட்டைச்சு போல வேலை இருக்கு குத்துங்கறி வள முள்ளி இருக்கு போல வேலை இருக்கு குத்துங்கறி வள முள்ளி இருக்கு கொட்டைச்சு போல வேலை இருக்கு குத்துங்கறி வள முள்ளி இருக்கு கொடகர கையில் கம்பு இருக்கு குத்து முகட்டல தம்பி இருக்கு ஆட்டிக்கார வேடா கொஞ்சம் பாத்துக்கடா அடிமலி போட்டுருக்க காவல்கார பாத்துருக்க ஆட்ட போட்ட மயில கால தோட்டமேய பாத்துக்கடா போகாத பாதையிலே போக கூடாது சும்மா சுத்தி கட்டி அங்க எங்க நிற்க கூடாது போகாத பாதையிலே போக கூடாது பொம்பளைங்க சுத்தி சுத்தி பார்க்க கூடாது அடுத்தவ பொண்டாட்டி மேல ஆசை வைக்க கூடாது மாட்டுக்காரவே யாராச்சும் பாதில எந்திரிச்சு போனா மண்ணை வாரி தூத்து போடுவேன் பூரா பேத்துக்கு வயிற்றால போயிடும் அப்போதும் போயிட்டு அப்புறம் மண்ணாடி தூத்துறது பூரா பேத்துக்கு வயிற்றால போகணும்னா என்னன்னு மட்டும் கேளு நிப்பாட்ட முடியாதா பனி அப்படித்தான் கொஞ்சம் நீங்க வாவே செத்தக்கிட்டு வாவே புலந்துரு முழந்த அண்ணன் பார்க்க மாட்டேன் நீ குறை நீ ஏத்துறங்க ஏத்துறது குறை ஏத்துக்கிட்டு கிடக்க நீ அங்க இங்க குறை இங்க பணிக்கு அதுக்கு இங்க மச்சான நடக்கிற பரவாயில்ல ஆகையினால பாட்டு அப்படியா இந்த 2:30 மணி 3 மணிக்கு எங்கிட்டோ சாராயம் சத்தம் கேக்குது. சாராயமா? ஆமா. கிடைச்சாலும் நல்லா இருக்கு. கிடைக்கலையே. கொஞ்சம் அவன் சொன்ன மாதிரி கூட ஏத்திக்கலாம். ஆமா, ஒரு கட்டிங் வாங்கிட்டு வாப்பே. நீ காப்பு கட்டிட்டு கட்டிங் போடு. தாயில இந்த சாமி மைக்க புடிச்சு தச்சுருவா நிக்கும்டா. தச்சுருவா நிக்கும், வாயில நிக்கும். சாமி புழு புழுன்னு இருக்கும் பையங்க. கனகத்தில் பாட்டு பாடு, கனகத்தில் பாட்டு பாடு, சாமி யாரையா, சாமி யாரையா, இந்த கனகத்தில் பாட்டு பாடு. அப்புறம் சந்திரசேகரி தூங்கிட்டியா? சுமப்பா சாந்தி 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 மரத்த வச்சவே தண்ணி ஊத்துவா மனச பார்த்துட்டா பார்த்துவா. அடுத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை இருக்கு, இதயத்திலே துணிவு இருக்கு, மருத்தவங்க உலகத்துக்கு அடுத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை இருக்கு, இதயத்திலே துணிவு இருக்கு, மருத்தவங்க உலகத்துக்கு ஒட்டாமரை போராட்டே எண்ணியவர் யார் என்று கண்டு
கொள்ள ஊரெல்லாம் உந்தன் பேரே போடும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம். வாங்க. ஓம் சாந்தி ஓம். வாங்க. ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். மரத்த வச்சவே தண்ணி ஊத்தவா. உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ வழிவாய். உதவியின்றி துடிப்பவர்க்கு உதவுடவே நீ வழிவாய். உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படித்தாய். உணவின்றி துடிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பார். புத்தியில உனக்கெல்லாம் புத்தகத்தில் படிப்பெண்ண சத்தியில உனக்கெல்லாம் சத்தியத்தை தவி பெண்ண காத்திருப்பவர் எத்தனை பேர் நம்மிடம் தோற்பதற்கு. ஓம் சாந்தி ஓம் சாந்தி வாங்க. ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாராயணா. நெட்ல சாராயம் கிடைக்காதியா? நாராயணன் சாராயம் கிடைக்கல. செகிட்டு பாராடா நீ. நாராயணன் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சாராயம் இருக்க. இந்த நேரத்துல சாராயம் சாராயம் சொல்லாதயா. ஊர் அப்புறம் குடிச்சு விட்டு நான் சொல்வது என்னன்னு கேட்குதா கேட்கலையா? நாராயணன். நாராயணன் தெரியுமா? தெரியாது. தெரியும். நாராயணன் தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. தெரியுமா? ஆமா, முந்தானத்து கூட என்கிட்ட வந்து ஒரு 15 உருப்படி வாங்கி போனாப்ல. 15 உருப்படி வாங்கிட்டு போனாரா? ஆமா. என்னடா வாங்கிட்டு போனாரு? எந்த நாராயணன் நீ சொல்லிக்கிட்டு இருக்க? துணி துவைச்சிருக்காப்ல நாராயணன். ஒரு முகர கட்ட. நான் சொல்லக்கூடிய நாராயணன் திருப்பார்கடலில் வெள்ளிக்கொண்டு படுத்தக்கூடியவன். நாரம் என்றால் தண்ணீர். தண்ணீரில் அயனத்தில் படுத்தக்கூடிய பாட்டன் பெருமாள் மகாபுசுனாகப்பட்டவர். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். துணி துவைக்கிறாரு, அதை துவைக்கிறாரு. அகத்துணியை துவைக்கக்கூடியவர், மனசுள்ள அழுக்கை எடுக்கக்கூடியவர், பக்தி மார்க்கத்தில் ஏற்படுத்தக்கூடியவர் பாட்டன் பெருமாள் மகாபுசுனாகப்பட்டவன். அவரா? ஆமா, சரி சரி. அப்பேற்பட்டவர் தான் நாராயணன். நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, உங்க பேரு என்னை பார்த்தவனுக்கு யாரும் தெரியலையா? இல்ல, பார்த்தா தெரியுது. தெரியுதா? நேத்து முகம் தெரிஞ்சு கேட்கிறேன். நேத்து பாத்தீல? நேற்று பாத்தியா? ஆமா. எங்க பார்த்த? உங்கள மாதிரியே. அப்படிலாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆஹா. என்ன போல ஆட்கள் பாக்க அச்சு அசலா அப்படியே மீனா ககனமா இருக்கவே போகக்கூடியவன், வரக்கூடியவன். அடாடா. என்ன அப்படி யாரும் பார்க்க முடியாதியா? ஏயா நீ வேற திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க பூரா பாத்துக்கிட்டு கிடந்தேன். ஒரு வருஷம் பஸ் ஸ்டாண்ட்ல பேருந்து நிலையத்துல. ஆமா, ஒரு பஸ் விடல அவன். ராமா 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 பிச்சை எடுத்தே தெரியும். வெட்டிப்படை. நீ சொல்லக்கூடியவர் ஆந்திரா கர்நாடகா மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள், வட மாநிலத்தை சார்ந்தவர்கள். சரி. ஆஞ்சநேயர் வேஷம், ராமர் வேஷம், கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கொண்டு பிச்சை எடுத்து தொழில் செய்யக்கூடியவர்கள். இந்த தோட்டத்தில் நீ பாக்குற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த தோட்டத்தை வரவும் மாட்டாங்க. புரியுதா? சொல்றீங்களே, உங்க பேரு? ஈரேல 14 உலகம் சென்று ஓடியவன். மூங்கில் கொழுந்திருந்த மக்கள் சுவாமி, முதிய கரையில் வைப்படத்தர் முகுந்த சாமி, தாங்கமல வருட்டுறத்தான் தலைநாள் சாமி, தண்டவடனில் ஒன்று தகப்பட் சாமி, வாடூர் கொதுவர மற்றொரு சாமி, இந்த உலகமே போற்றக்கூடிய நாரதர் சாமி. அப்பனே திருநோக சஞ்சாரி, காணப்பிரியர் கழகப்பிரியர் என்றெல்லாம் அழைப்பார்கள். ஈரேல 14 உலகம் சென்று வரக்கூடிய நாரத மகமாமியம். உள்ளூர் கஞ்சாயாவரியா? ஏய், கொட்டனை எவ்வளவு விக்குது? நாரத மகரிசன் சொல்லி கேட்டிருக்கீங்க. கஞ்சாயாவாரியா? உள்ளூர் கஞ்சாயாவாரி. ஏய், சஞ்சாரிடா, மடப்பல. திரிலோகம் சஞ்சரிக்க கூடியவன் சஞ்சாரி. ஏத்தா எங்கதான் வரிய? மரியாதையா உட்காந்துரு. உனக்கு அவ்வளவு மரியாதை. உனக்கு பகுமானத்துக்கு வீட்டுக்கு எரிஞ்சு போயிரு. நீ பனி குளிர் கத்திக்கிட்டு கிடக்க ஆந்த கொஞ்சம் மாதிரி. என்னத்த பட சொல்ற? காப்பு கட்டிட்டு பாருங்க. எல்லாம் நாராயண, எல்லாம் அவர் செய்யல. ஏன்னா தண்ணீர்ல இருக்கக்கூடியவன் நாராயணன் நம்ம சாமிதான். அதாவது இந்த உலகமே பிரளயத்தால் அழிய நின்றுட்டது. தண்ணியால் உலகம் அழியக்கூடியது. இந்த உலகம் 3 பக்க நீர், ஒரு பக்கம் தான் நிலம். இந்த ஒரு பக்க நிலத்தில் தான் அனைத்து உலக நாடுகளும் இருக்கின்றது. கடல் தண்ணி பங்கி உலக மக்கள் அழித்து விடக்கூடாது என்பதற்காக திருப்பாறு கடல்ல ஆதிசேடன் என்ற பாம்புல என் பாட்டன் பெருமாள் நித்திரையில படுத்திருக்கின்றார். எதனால? தண்ணியால் உலகம் அழிந்து விடக்கூடாது. பாம்பு பேர் என்ன? அதே மாதிரி சிவபெருமான் ஒரு நேரத்தில் காப்பாற்றினார். ஏன்னா கங்கை என்று சொல்லக்கூடியவள் ஆதிபராசனுடைய கை விரல்களிலிருந்து தோற்றுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட வியர்வத்துளி கங்கையாக மாறி பூலகம் எங்கு ஒரே தண்ணீர் தத்தளித்தது. அப்ப அந்த உலகை காக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானாகப்பட்டவர்
அந்த கங்கை என்று சொல்ற அந்த பெண்ணை அடக்கி, கங்கை நதி அடக்கி தன்னுடைய தடாமகலத்தில் அடக்கி வைத்துக் கொண்டார். போதுமான அளவு இந்த பூலோகத்துக்கு தண்ணி போகணும், அதிகமாக இருந்தால் உலகம் அழிந்துவிடும் என்பதற்காக அன்று கங்கை என்ற நதியால் உலகம் அழிய நேரிட்டது. அதை காப்பாற்றினார் சிவபெருமான். கடல் தண்ணியால் காப்பாற்றினாரு பெருமாள். கங்கை நதியை கங்கை நதியை வைத்து அவர் காப்பாற்றினார் சிவபெருமான். இன்னைக்கு நாடே இந்த தண்ணியில சீரழிந்து அழிந்து கொண்டிருக்கிறது. யாரு காப்பாத்த போறா? ஒரு வேலை காப்பாத்த மாட்டேன். நாடு குட்டிச்சவரா போச்சு, சமா போச்சு. உன்னைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இழுச்சு கணிக்கு. ஆனா வத்தியாரே, உங்க பாட்டியம் படுத்திருக்காருல, ஆமா, ஆதிசேடன் பாம்பு. ஏன் சார பாம்புல படுக்கலையா? சார பாம்புல மடப்பல ஆதிசேடன் அப்படின்னா 5 தலை கொண்ட நாகம் அப்ப பாம்பாகப்பட்டது. அவ சில விஷயத்த சொல்லுவேன், அதெல்லாம் கவனிக்காத. அவர் பாம்பு ஒண்ணு எந்திரிக்கலையா? என்னது அவர் பாம்பு இல்லையா? அறிவு கட்டவன, அவருக்கு அடிமைப்பட்ட பாம்பு தானா அது. இருக்கட்டும் சாமி, உங்க பேரு நாரதர். நாரதன். கும்பரி சாமி. கும்பிடு நல்லா கும்பிடு, நல்லா இருக்கு. 4 நாளைக்கு நல்லா இருக்கு. நாசமா போ. 4 நாள் நல்லா இருந்துட்டாலே வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். என்ன போதும் உனக்கு 4 நாள் பெரிய விஷயம் தான். சும்மா இல்லையா? சும்மா மரியாதை பேசிட்டு 3 நாள் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். எடுப்பு ஒரு மாதிரி நான் வந்திருக்கேன். இப்படி கிடையாதுயா. 4 நாளைக்கு நல்லா இருக்குன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில முக்கியமான நாட்கள் 4 நாள். எப்படி அந்த 4 நாள் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டாலே அவன் வாழ்க்கையில மோட்சத்தை அடைந்தது சமம். என்ன 4 நாள் தெரியுமா? எப்போ உன் தாயோட கருவயிற்றிலிருந்து நீ இந்த பூமியில பிறக்கப்பட்டாயோ உன்னுடைய பிறந்த நாள், அது ஒரு நாள் நல்ல நாள். பிறந்து 26 வயது அடைந்து எங்க வாக்காத நான் சொல்ற கவனி. 26 வயது அடைந்த உடனே உனக்கு ஒரு பெண் பார்த்து உன் தாய் தப்ப ஒரு பொண்ணை கட்டி வைப்பாங்களே, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. போலம் போல கண்டாலியமா அவளை கட்டினாலும் செல்லே போச்சு. எனக்கு முகரில முடிச்சு போச்சு. இழுக்காதப்பா, டென்ஷனா இருக்கு எனக்கு. நான் அவ்வளவு கடுப்புல இருக்கேன். காலைல வாங்குற சம்பளம் 3000 ரூபாய், காலைல டிஸ்பிளேக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். என்ன பண்ண சொல்றீங்க? என் நேரம் அவன் முகத்தை கேக்குறேன். மரியாதைய சங்கத்துக்கு வந்து சங்கத்துல வாங்கணும் வச்சிருக்காரு. மரியாதை வர வேண்டிய யாரும் வாகனத்துல வர சொன்னாங்க. தப்புதே, செருட்டு அடிங்க. நீ அப்படி அடிச்சாலே எனக்கு புத்தி வராது. ஆக உனக்கு திருமணம் நடப்பதால் உன் மனது சந்தோஷம் அடைவது அது 2வது நாள். கல்யாணத்தை விடியா? திருமணம் முடிந்ததுக்கு பிறகு உனக்கு புள்ள பிறக்கும். எனக்கு பிறக்காது. உனக்கு புள்ள பிறக்குமா இல்லையா? என் பொண்டாடி தான் பிறக்கும். உனக்கு தானே பிறக்கும். நான் புடுப்பேன், அவ சமப்பா பெப்பா. உனக்கு பிறக்கிற புள்ள தானே, அப்ப அது உன் புள்ள தானே. அப்ப அதனால உன் மனது சந்தோஷம் அடைவது 3வது நாள். நல்லா இருக்கிற நல்லா இருக்கிற நீ வாழ்ந்து முடிந்து வயதான பிறகு பொண்ணு வேறு வயதான பிறகு ஒரு நாள் செத்துட்டு வச்சுக்கவே, செத்துருவேன். 4 பேர் சேர்ந்து எவனா இருந்தாலும் சாகத்தான் வேணும். 4 பேர் சேர்ந்து உன்னை பாடையில போறாங்கல்ல, அந்த ஒரு நாள் 4வது நாள். இந்த 4 நாளும் உன் வாழ்க்கையில சிறப்பாக ஏற்படும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, சில பேருக்கு இந்த 4 நாட்கள் கூட கிடைக்காது. ஒண்ணு பிறக்கின்ற பொழுதே விதியின் பிரகாரம் இருக்கிற குழந்தைகள் உண்டு. திருமணமாகாமே சாகக்கூடிய ஆட்களும் உண்டு. திருமணமே ஆகாம வேதனையிலே சில பேர் திருமணம் உண்டு. தப்பு. உன்னை பார்த்தா ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு போயிடுவோம். நான் மட்டும் சாக மாட்டேன். நான் செத்தாலும் சந்திரசேகர கூட்டிட்டு போகாம சாக மாட்டேன். காணொளி எடுத்துக்கொண்டிருக்கூடிய இந்த வரைக்கும் எங்கடா ஒண்ணு நீ ஆர்கே தாவா அற்புதமா காணொளி எடுத்துக்கிட்டு நீ அவரை திட்டுற. சட்டப்படி உங்களுக்கு எதிரியாவே எதிர்க்கா அப்படி சொல்லுங்கன்றா. எப்படி சொல்லக்கூடாது? உங்க வேஷத்தை போடக்கூடியாவே இருபத்துல போட்ட உலகத்துல எத்தனையோ நாள் இருக்கானையா, எழுந்து போட்டுமே. சட்டப்படி நீதாயா அவன் மேல வந்து மண்ணவாரி தூத்தன. எதுக்கியா தூத்த சொல்ற? மடத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன். மண்ணவாரி தூத்து அதை வாரி தூத்துண்டு. ஆனா அவனுக்கு தேவையில்லை. எது நாடு நடிக்கணும் அவசியம் இல்ல. ஏன் யூடியூப் எடுத்தா பிழைச்சிட்டு போயிருவியா? ஏதாவது ஒரு பிழைப்பு வேணும்யா. ஒரு மனிதராக பிறந்து விட்டா பூலகத்துல பிழைக்க வேணும் சொன்னா ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும். கண்டிப்பா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நேர்மையான வேலை பார்த்து கொண்டிருக்காரு. வாழ்க வளப்பட பல்லாண்டு. வேற என்ன தெரிஞ்சு என்ன பத்தி இல்ல? நாரதன் சொன்னீங்கல்ல? ஆமா, சாமி கும்பிட்ட. ஏன்னா எங்க அப்பத்தா உங்களை பத்தி நிறைய சொன்னா. உங்க அப்பத்தா? ஆமா சொல்லிருப்பாங்க.
ஏன்னா பழையவர்கள பல விதமான விஷயங்கள் அறிந்தவர்கள். நிறைய புரட்டி இருக்கா உள்ள பேத்த ஏய் கொல்ல பார்த்தாவா இல்லங்க புராணத்துங்க அப்படி சொல்லியா? ஆனா தாங்கள் இல்லாத புராணமே கிடையாது. இதிகாசம் இல்லையா? திரேதா திரேதா துபாவரி கலி இப்படி சொல்லி நான்குத்தில் தோற்றக்கூடியவன் நாரதாகப்பட்டவன். இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தை உணர்ந்தவன் தான் நாரதன். அப்ப என்ன பற்றி உன் பாட்டி சொல்லியிருக்கா என்ன சொன்ன? அது மாதிரி தாங்கள் இல்லாத இதிகாசமே கிடையாது. கிடையாது கிடையாது. மூணுலயும் வந்துருக்கலாம்ல, மூணுலயுமே 3 விஷயத்தில் வரக்கூடியவன் தான். அதே மாதிரி 14 உலகத்துக்கு அதர வித்தர சுத்த மகாதர ராசதர பாதாள மத்திலோகம் சத்திலோகம் தவலோகம் சனலோகம் புவலோகம் புர்லோகம் பிரபலோகம் சொல்லி 14 உலகமும் போய் வரக்கூடியவன் நான் தான். எங்க அப்பா தான் சொன்னா. இதெல்லாம் சொன்னாரா? நிறைய படிச்சிருக்கா. சரி சரி பரவாயில்லையே. உங்களோட அறிவாற்றல் சொல்லி நீ இப்படி இருக்கியாடா? சொல்லிட்டு அவன் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா, என்ன உள்ள குடும்பத்தை கெடுத்திருக்கியாம்ல. மரியாதை கட்டு போயிடும். கட்டி போற எந்த குடும்பத்தை போய் நாரதர் போய் கெடுத்தேன்? எங்க ஒரு குடும்பத்தை சொல்லு பாப்போம். ஒரே குடும்பம் தான் சொல்லு. உலகத்திலே மிகப்பெரிய குடும்பம் யாரு குடும்பம்? சிவபெருமானோட குடும்பம். பார்வதி பரமேஸ்வரன் குடும்பம். ஆமா. அந்த வீட்டுல நீங்க போகும்போது எத்தனை பிள்ளைய? பல தடவை போயிருக்கேன். நீ எப்ப போனத சொல்ற? பழத்தை கொண்டு போனீங்களா? அடி கொண்டு போன விஷயமா? ஞானம் பெறபடி ஒரு கனி. அப்ப நான் போகின்ற பொழுது அங்க 2 பிள்ளைகள் தான். மூத்த பெருமான் முருகப்பெருமான் 2 பேர் இருக்காங்க. ஆமா. நான் என்ன கேக்குறேன், ஒரு வீட்டுக்கு விருந்தாடி போறோம். விருந்தாடி போனா என்ன செய்யணும்? ஒரு 1/4 கிலோ மிச்சரை வாங்கிட்டு போனா ஆளுக்கு முன்னாடி திம்பாங்க. இல்ல இல்ல 1/4 கிலோ சேவை வாங்கிட்டு போனா ஆளுக்கு ஒண்ணா திம்பாங்க. எங்க அண்ணன் விஜய் வாங்கிட்டு வந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒண்ணு திம்பாங்க. சரி. ஆனா குடும்பத்தை கெடுக்கிறதுக்காகவே உங்க ஒத்த பணத்தை கொண்டு அங்க போயிருக்கீங்க. ஞானம் பெறபடி ஒரு கனியா போன தேவலோகத்தோட சிவபெருமான் குடும்பத்துல கொடுக்கறோம்னா அங்க மிச்சயாவரம் பண்ணிட்டு இருக்காங்க மடப்புல. போன உடனே பணத்தை யார்ட்ட கொடுத்தீங்க? சிவபெருமான் தான் கொடுத்தேன். அவர் திண்டாரா? திங்கவில்லை. ஏங்க திங்கல? இந்த கனியாகப்பட்டது ஒருவர் மட்டும் சாப்பிட வேண்டிய கனி, ஞானம் பெற வேண்டிய கனி அப்படின்னு டக்குன்னு பொண்டாட்ட தள்ளிட்டாரு பார்வதிட்ட. அந்தம்மா தின்னுச்சா? அதுவும் திங்கல. டக்குன்னு பிள்ளையிட தள்ளிடுச்சு. ஏன்னா உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிக்கணும். என்ன? ஏன்னா ஒரு பெத்த தாய் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா ஒரு திங்கிற பொருளை எந்த பொருளை கொடுத்தாலும் தான் பிள்ளைய சாப்பிடட்டும் அப்படின்னு மகிழக்கூடியவரே அவன் பெத்த தாய். சாதாரண விஷயம் கொண்ட 4 அறிவு கொண்ட பறவைகளும் சரி, 5 அறிவு கொண்ட விலங்கினங்களும் சரி, உன் உடம்பு கிடக்குன்னா தன் பிள்ளையை தான் கொடுத்துதான் உதவும். 6 அறிவு படித்த மனிதர்கள் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அன்னவர்கள் யாரு? 8வது அறிவு கொண்டவர்கள், 8 அறிவு கொண்டவர்கள், 8வது அறிவு கொண்ட இறைவனாகப்பட்டவர். அவர்கள் அந்த பங்கு இருக்காரா? ஆனா பார்வதி பிள்ளைக்காக கொடுக்கல. அவ நினைச்சிருக்கா என்ன? கலை வந்துட்டானே விளையாட பைய கைய ஒட்டிக்க போறேன் இல்ல சொன்னது நினைச்சது. அந்த ஆள்கிட்ட கொடுத்தா அந்த ஆள் திங்காம எவ்வளோ கொடுத்துட்டியா? நம்ம திண்டம்னா நம்ம அதில் போட்டு தள்ளிடுவாங்க. அப்படி பிள்ளைகிட்ட கொடுக்க 2 பேரும் மல்லுக்கட்டி உருள ஆரம்பிச்சாங்க. ஆறாரு எங்க நோய் மல்லுக்கட்டி உருளாங்க. முருகனு பிள்ளையாரு கையிலாவே 2 போச்சு. சண்டை ஓட்டு பாயிறாங்க. கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றியாடா? அப்பதான் சொன்னால. சரி சொல்லு. ஆமா கிளட்ட முண்டா சொன்னா எங்க இருக்க அந்த முண்டை முதல்ல போய் சேர்ந்துட்டா. இதெல்லாம் சொல்லி முடிச்சான். சரி. அப்ப சண்டை ஓடும்போது சிவன் சொல்ற, டேய் தம்பிகளா சண்டை போடாதீங்க. ஏன் சண்டை போடுறீங்க? பழம் வேணும் அவ்வளவுதானே. இந்த பழத்துக்கு இவ்வளவு சண்டையாடா? பேசாம இருங்க. உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த பழம்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. பாத்தியா முறியன் டக்குன்னு ரயில ஏறினியா? எதுல ஏறினாரு? மூத்தம் வாங்கி குடி மயிலான்னு சொன்ன. என்ன தம்பி ரயிலுங்கிறியா மயில்? அப்ப மயில ஏறியா? ஏறி உலகத்தை சுத்தம் முறிய போயிட்டான். ஆனா என்ன போயிட்டியா? வந்துட்டேன். நம்ம வீடு பக்கத்து வீடு பேசுற பேசிக்கிட்டு அப்ப வாய்ந்தானே பங்காளி தானே ஒரு முறையில. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மச்சின முறை வந்துடும் 5:30 மணிக்கு மேல. அப்ப உலகத்தை சுத்த போயிட்டான். அங்க இருந்தவன் யாரு? உங்களுக்கு பிள்ளையாரு. பிள்ளையாருக்கு என்ன வாகனம்? மூஞ்சர் வாகனம். அதுல ஏறி பிள்ளையாரு உட்கார்ந்தாருன்னா மூஞ்சிருக்கு நாக்கு தண்டியா தள்ளிடும். ஆளு வெயிட் போடல. அப்ப பாக்குறாரு குடும்பத்தை கெடுக்க சாமியாரு இவருதே. ஆனா இந்த ஆள்கிட்ட போய் அவன் கேக்குறியான் உலக மண்டல என்ன தாய் தகப்பனா என்ன? உடனே இந்த ஆளு வாடா பிள்ளையாரு நல்ல வேலை வந்த என் தலை தப்பிச்சுச்சுரா
அம்மா அப்பா தாண்டா உலகம்னு சொல்ல இந்த ஆளு தவக்குன்னு அம்மா அப்பா சுத்தினியா பழத்தை வாங்க போக முருகன் கைலாயத்துல மயில எடுத்து கால் எடுத்து வைக்கிறேன். இப்பதான் பாக்கிறேன் முருகன் சின்ன பையன் தானே ஏமாந்து விட்டேன். கையில உலகத்தை சுத்தினா பழம்டாங்க பிராடுக்கார ஃபேமிலியா இருக்காங்க ஏமாத்திட்டாங்க. அப்படி என்ன பண்ணியா முருகன் தன்னோட ஆடை ஆபரணத்தை அவுத்து போட்டு கோமணத்தோட உச்சி மலையில உச்சி வெயில பட்டை அடிச்சு முத்துராசு கொட்டையா போட்டு நிக்க வச்ச சாமியா நீதானியா குடும்பத்தை பிடிச்சு விட்டியா என்னப்பு உலகத்திலேயே பெரிய குடும்பம் சிவபெருமான குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு கனியை கொடுத்து ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா ஞானம் பெற வேண்டிய ஒரு கனின்னு. இப்ப சிவபெருமான குடும்பத்தோட கொடுக்கணும். சிவபெருமானுக்கு ஞானம் இல்லாம இருக்காங்களா? இல்ல விநாயக பெருமானுக்கு ஞானம் இல்லையா? முருகனுக்கு ஞானம் கிடையாதா? அந்த கனி இன்னமும் விநாயக பெருமான் வாங்குறவரையும் ஏன் கையில வச்சிருக்காருன்னு திங்காம அவர் பசிக்கல. அவருக்கு சொல்ல போனா தெய்வங்கள் பசி என்பதே கிடையாது, ருஷி என்பது கிடையாது. ருஷிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனா அப்பேற்பட்ட ஒரு கனியை கொடுத்த ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்த விஷயம் என்ன அப்படின்னா விநாயகபுரம் வந்து கேட்டதால சொன்னி தாய் தந்தை தான் உலகம் சொன்ன தாய் தந்தை சுற்றி கனியை பெற்றார். ஆக அன்றே சொன்னேன் தாய் தந்தையை மதிக்க வேண்டும் என்பதற்காக அன்றே நடத்தப்பட்ட ஒரு திருவிளையாடல். புரியுதா? யாரு மதிக்கிறேன்? அது ஒரு நாடகமா? திருமணம் முடிச்சிட்டேன் அப்படின்னாக்க பொண்டாட்டி பேச்சை கேட்ட உடனே தாய் தந்தை அனாத கொண்டு விட்டுறேன். அப்படித்தானா இருக்க நீயும் அப்படிதான் இருக்கின்ற பொழுது அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பார்க்கப்பட்டவனான். புரியுதா? நன்மை பயக்கத்தை முருகப்பெருமான் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டார்? சூரபதுமன் அழிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப சூரபதுமன் அழிக்கணும்னா சூரபதுமனுடைய குருவாகப்பட்டவன் யார் தெரியுமா? யாரு? இடுமனாகப்பட்டவன். அப்பேற்பட்ட இடுமனை முதல் அழிக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா கொண்டு போன கனி. இந்த கனியை கிடைக்கவில்லை என்பதை ஒரு பொய்யான காரணம் காட்டி அங்கே சென்றான். அங்கே செல்கின்ற பொழுது அந்த இடுமனாகப்பட்டவன் சிவகிரி சத்தியகிரி இரு மலையை சுமந்து வந்தான். இந்த மலையே வடக்கு சேர்ந்து தென் திசை நோக்கி கொண்டு போறான். யாரு? அசுரன். அவன் எங்க கொண்டு போயிட்டானோ அதுக்கப்புறம் அசுரர்களை யாராலும் அழிக்க முடியாது. அவனை அழிக்கிறதுக்கு என்ன வழி என்பதற்காக அந்த இடுமனை அழிப்பதற்காக அன்னவருக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக தான் அங்கே பழனி மலையில ருத்ராச மாலை அணிந்து கொண்டு ஆண்டியாக நின்றான். ஆண்டியாக நின்றாலும் வருவோருக்கெல்ல வேண்டியவர்களை தரக்கூடியவன் என் மைத்துன முருகப்பெருமானாகப்பட்டவன் பழனி முருகன். அவெல்லாம் மரியாதை பேசி பழகு. அவன் வந்தியான் போனியா அப்படிலாம் மரியாதை பேசக்கூடாது. தெய்வத்தை சார்ந்தவர்களையா நல்ல முறையா பேசுறாங்க. நீ நல்லா இருப்படா. இல்ல இன்னமும் எங்க அப்பதான் சொன்னா. சரி உங்களை பத்தி போதும். உன் பேரு என்ன? இருக்கட்டும். உங்களை பத்தி பெருமையா சொன்னா. நல்ல வார்த்தை சொல்லுங்க. என்னை பத்தி பெருமையா சொன்ன சொல்லு பாப்போம். கொல்ல பொம்பளை போயிருக்கியாம்ல? பல பொம்பளைல பாத்திருக்கேன். உனக்கு வரும்டா மூதேவி, ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை, சாவித்திரி, நலாயினி என்று சொல்லக்கூடிய பல பெண்களுக்கு பெருமைகளை கொடுத்தவன் இன்னைக்கு இங்க இருக்கிற பெண்களை பார்த்து கொடுக்கலாம் வந்திருக்கேன் பெருமைகளை. அதெல்லாம் இருக்கட்டும். சாவித்திரிட்ட போனீங்களா? அதான் போனேன். போனீங்களா? ஆமா. ஒப்புச்சா? ஒப்புச்சா? என்னடா ஒப்புச்சான்னு கேக்குற? இல்ல போனீங்களே. தீர்க்க சுமங்கலி பாபு என்று நல் வார்த்தை கொடுத்து வார்த்தையா வாழ்வுகளை தன்மை பெற்றவனையா சாவித்திரி புருஷன் எமலோக வரைக்கும் சென்று புருஷன் இல்லையா? புருஷனுக்கு தாண்ட கொடுத்த வரவேன். நீ போகும்போது ஏன் இல்ல புருஷன் இருந்தானே இல்லையா? இல்ல அப்ப இல்ல இருந்தாத்தே வெட்டி இருப்பான். அவனைய வெட்டி இருப்பான். ஆமா. அடுத்த மண்ணாட்ட போனீங்கன்னா வெட்டி போறேன். பிரம்மச்சாரிடா நானு பெண்ணாசையற்றவன். அந்த பெண்ணுக்கு தீர்க்க சுமங்கல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கொடுத்தனாலவே எமலோக வரைக்கும் சென்று தன் கணவன் உயிரை மீட்டு வந்தாள். சத்தியவான் மனைவி சாவித்திரி. புரியுதா? சத்தியவான் மனைவி வீட்டு பக்கத்துல உள்ளவன கிடையாது. நான் என்னமோ செமினி கணேசன் பொண்டாட்டி மோகர கட்டைய. ஓ புத்தியில அங்கடா இருக்கேன். நான் யாரு தெரியுமா? பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். உன்னை பார்த்து அந்த மாதிரி தெரியலையே. தெரியாது. உனக்கு யாருமே வீரத்தேவன் பேர் வச்சது? எங்க ஆத்தா புருஷன். ஆத்தா புருஷன். ஆத்தா புருஷன் பேரு என்ன? மக்காளி. அவனை பத்தி பேசாதீங்க. அவனை பத்தி பேசாதீங்க. மொர கட்ட பேரு. அவனை பத்தி பேசுறீங்கன்னா டென்ஷன் ஆயிருவேன். டேய் அவனை பத்தி பேசாதீங்க. ஏன் உனக்கு இவ்வளவு கடுப்புட்டாகுது? கடுப்புண்டி ஆகுதா? ஏன் இவ்வளவு கடுப்பா பேசுறீங்க? ஏய் அப்பே பேரு பேசாத. அவன் மனுஷனாவே சொல்ல முடியாத. தாய் தப்பனை மதிக்க வேண்டும்டா. அவன் தாய் அவன நான் சொல்லல. இவெல்லாம் தாய் தப்பனை கூட எங்கடா அனாதத்தோட சேர்த்திருப்பானு. சரியாத்தே இருக்குது. தாயில அவன் முகப்பல முழிக்க மாட்டியானே. சும்மா இல்லையா? ஒரு மனுஷன் இப்ப நான் ஒரு சின்ன ஒரு விவரம் கேட்க சாமி. இந்த உலகத்துல
இந்த குறிஞ்சி நாட்டுல எங்க அப்பன் தலைவன், நல்லா கேளுங்க, எங்க அப்பன் தலைவன். எங்க அப்பன் இல்லாத விஷயத்துல ஏதாவது ஒரு வீட்டுல விசேஷம்னா நான் வந்து இப்ப தலைமை ஏறி நடத்தி கொடுக்குறேன். நானு உங்க அப்பா இல்லாத நேரத்துல நீங்க தான் தலைமை தாங்குறீங்க. ஒரு பெரிய விஷயம். ஆமா, கல்யாணமா இருக்கட்டும், காது ஊத்தா இருக்கட்டும், முதலிரவா இருக்கட்டும். முதலிரவுல எங்கேயும் கூப்பிடுறாங்க. சொல்லு. அப்ப நான் போறேன். ஆனா ஊரு சனப்புறம் என்ன மதிக்குது, மக்கள் அவை என்ன மதிக்க மாட்டேங்க. ஏய் வெட்டிப்பற இல்லன்னா மடத்தனம் அப்படி பேசின முறகட்டத்தனமா தாய் தப்பட போய். ஏய் சும்மா இருயா, வெள்ள ஒரு மனுஷனாவே. இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு பத்திரிகை கொடுக்க வர்றாங்க, ஒரு விசேஷம், மாப்பிள்ளை தேனி ஒரு கல்யாணம் வச்சிருக்கேன், உங்களுக்கு பத்திரிகை கொடுக்க வர்றியா, உங்க வீட்டுல ஆள் இல்ல, நீ நாடு வெளியே ஊருக்கு போயிட்டீங்க, வீட்டுல ஆள் இல்ல, என்ன செய்வியா? வீட்டுல எங்கடாச்சும் ஓரம் ஜானமா கதவு தக்க தள்ளிவிட்டு போயிருவாங்க. கதவு உள்ள தள்ளணும்ல. அப்ப நான் வெளியே இல்ல, சரி, அப்ப நான் இருக்க இடத்துக்கு உள்ள தள்ளணுமா இல்லையா? விடு, நீ சொல்லிட்டால உனக்கு புரிய வச்சு தலை சொல்லுவோம். தள்ளிடுவான். சும்மா இரியா. என்னையா தலை சொல்ற மடத்தனமா? ஏன் இவ்வளவு பேசுற? பத்திரிக்கை கொடுக்கல அவன் கல்யாணத்துக்கு. யாரு கல்யாணத்துல? எங்க அப்பன் கல்யாணத்துக்கு. நான் ஒப்பேன் கல்யாணம் முடிச்சது பிறகு நீ பிறந்திருக்கிற. இதுல தேடி உங்களுக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க. வெட்டி பாரு மோராட்டை பாரு. அதுவும் அப்படி சோத்த திங்கிற என்ன திங்கிற நீங்களா? எங்க என்ன திங்கலையே, வந்த வச்ச சோறு அப்படியே இருக்கு. உன் பேரு என்ன? வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? நம்பிராசு. அம்மா பேரு? சில்சில் ரமாமணி. டேய் நங்கை மோகினி. நங்கை என்றால்? நங்கை என்றால் அழகு, நங்கை என்றால் பெண்ணு, மோகன் என்றால் பேய். அழகு. அறிவு கெட்ட ஜென்மமே. நங்கை மோகன் அழகான பெண்ணுடா. மடப்பளை பேய் பிசாசு பேய்தான் என்னைய விட்டுட்டு 6 பேர்த்ததே வந்து சரி. நினைச்சுக்கிட்டு இருக்கா. யார் யாருக்கா உள்ள? உள்ள வேற யாரு இருக்கா? ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. நீ என்ன பண்ற? நான் வெளியே இருக்கேன். நல்ல மடத்திரமன். 2 நாளா திருத்திரியா போகுது. நல்ல விதமா வாங்கி சாப்பிடுறா. சேர ஆளும் சாப்பிட்டு அப்படித்தான் போவேன். எங்க சோறாதீங்க எந்த நேரமும் பிரிய திடுற. எங்க ஒருவருக்கு இருவர் யார் யாரு? ஒண்ணு என் உடன்பருவா சகோதரி வள்ளி, ஒண்ணு நான் கூட உட்கார்ந்து பிறந்த என் புள்ளி. வள்ளியா? உடன்பருவாத சகோதரன் எப்படி எப்படி உனக்கு தங்கச்சி ஆனா? காட்டுக்கு நாங்கெல்லாம் நானே எங்க அப்பா அண்ணன் இந்த மாதிரி ஓட்டைக்கு போனோம். முகரக்கட்டையில பார்த்தா வேட்டைக்கு போனோம்னு சொல்லு. வேட்டைக்கு போனோம். முகரக்கட்டை பார்த்தாலே தெரியும் எல்லாரும் அப்படி அப்படி வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு தோண்டைக்கு போட அந்த கொடியில அழகான ஒரு பொம்பளை பிள்ளை குகா குகான்னு கத்திக்கிட்டு கிடந்துச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, என்ன ஆம்பளை பிள்ளை 7 பேர் இருக்காங்க, ஒரு ஆசைக்கு அப்படி எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை. எங்க குலக்கடவுள் முருக பெருமான். அப்ப முருகனோட தகவலால இந்த பொம்பளை பிள்ளை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கண்டு எடுத்து. சரி, பொம்பளை பிள்ளை எப்படி கண்டீங்க? தடவை பார்த்தா ஏதோ தடவுன அதத்தேன் அதென்ன பேர் இல்லையா? ஒரு குழந்தைய பார்த்த உடனே ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்றதுக்கு அடையாளம் இருக்குல்ல? இருக்கு. அடையாளம் சொல்லு. சங்க தலைவனே. சங்க சங்கனா தொண்டை இருக்குல்ல, தொண்டை. ஆமா, ஆம்பளைக்கு முடிச்சா இருக்க. அப்படி சொல்லியா? கையுடியா? ஆண் மகனுக்கு தொண்டையில முடிச்சிருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு முடிச்சு இருக்காது. தொண்டையில முடிச்சிருக்காது. அதனால ரகசியம் தங்காது, அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது. நான் கேக்குறேன், ஆண் மகனுக்கு தொண்டையில முடிச்சு எப்ப உருவாங்க தெரியுமா? 6 வயது. 6 வயது வருகின்ற பொழுதும் மகர கட்டு உருவாக, அப்பதான் முடிச்சு வருவாங்க. நீ குழந்தையா பார்க்கும்போது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி இங்க முடிச்சிருக்காது. நீ எதை தடவுன? மாட்டுக்கிட்டான் சங்கட்டேன். அதே இல்லன்னு இப்ப கூட சொல்றேன். வேற எதை பார்த்த எதை வச்சு சொன்ன பொம்பளை பொண்ணு? நீங்க சாமியார் தானே, நாரதர் தானே, எல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும் தெரியும். இப்ப ஒரு சின்ன ஒரு விவரம் கேட்கிறேன் உங்ககிட்ட. வில்லோட பிறந்தவ யாரு? உங்களுக்கு வில்லோட பிறந்தவ யாரு? வில்லோட பிறந்தவ யாரு? வில்லோட திருநாகப்பட்ட பிறந்தா வில்லோட பிறக்கப்பட்டவன் சீதை. சீதை சிதைத்து எடுக்கப்பட்டவளையா? அந்த வில்லோட பிறந்தாள். அம்மா சரி. ஆனா கவசம் கொண்டவளத்தால பிறந்தவன் யாரு? கவசம் கொண்டவளத்தோட கருணாகப்பட்டவன் பிறந்தேன். அதே மாதிரி என் தங்கச்சி 5 பொருளோட பிறந்தா. அந்த எந்த பொருள் நீங்க சொல்லணும்? ஆபரணங்கள் என்று சொல்லக்கூடிய 5 பொருள். ஒரு பெண்ணாகப்பட்டவள், ஒரு பெண்ணுக்கு எது அழகு? ஆபரணம் சொல்லக்கூடியது. கழுத்துல, காதுல, மூக்குல, ஒட்டியான சொல்லி இடுப்புல,
சிலம்போடு இப்படி 5 விதமான ஆபரணங்கள் பிறக்கப்பட்டவன் தான் பெண்மகள். இதை வச்சுதான் பொம்பளை பண்ண கண்டேன் அப்படி சொல்லணும். சில பேர் எதையே சொல்லிக்கிட்டு இருப்பான். இதான் உருப்படியா சொல்லிருக்க. ஐயா தங்க வேலையா கழுத்தை மடிச்சிருவாரு. சரி இருக்கட்டும். இன்னொரு ஆளு நீ அது யாரு? அது யாரு புள்ளி வர சொல்லு. அம்மாளே சீக்கிரமா சாமி கூப்பிடுறாரு. ஹாய் ரம்மு மொத்த குழந்தைடா இவ திருந்த மாட்டானே எந்த காலத்துல இவ வா என்னுடைய மாடப்பூரா என்னுடைய மாடப்பூரா என் வாழ்வின் ஜோடி பூரா என்னிடத்திலே சேருமா இளமானே ஊருக்குள்ள நீ இருந்தும் உள்ளத்தில நினைப்பிருந்தும் வேறுபட்ட நீ இப்படி என்னுடைய மாடப்பூரா என் வாழ்வின் ஜோடி பூரா பப்புனு சரியில்லையப்பா. ஒண்ணு ஒட்டி ஆட மாட்டாரு டான்ஸ் கூட. ஒருவேளை கிராஸா இருப்பானோ. உன்னோட சேர்ந்து அப்படித்தான்டா இருக்கணும். ஏன் என்னை கூப்பிட்ட? தங்கச்சிடா. தங்கச்சியா? அதனால ஒட்டி ஆட மாட்டாரு. அண்ணே நம்ம இடத்துக்கு யாருன்னு வந்திருக்கா? நாளைக்கு ஃபேமிலி வந்திருக்கேன். என் மானுக்கு அண்டேங்கிற என்ன நம்ம இடத்துக்கா? 5:30 மணி வரைக்கும் அப்புறம் பாத்துக்கிறோம். அப்புறம் 5:30 மணி எல்லாம் அண்ணனா? 5 மணிக்கு புருஷன், புருஷன். 5 மணிக்கு மேல தாண்டி அண்ணன். வாங்க சுனாமி. பொம்பளை கண்டா இழிச்சிருவாப்ல. இவர் கடைசி வரைக்கும் கட்டி அடிதே. ஒண்ணே பிரம்மச்சாரி படிக்க விழலாம் தேவலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகோட நடனங்களை பார்த்திருக்கேன். பூலோகத்தை இந்த பெண்ணோட நடனத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு மர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வரும்போது அறிவு கட்ட ஜென்மமே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்காரன் இப்படி தெரிய வேண்டியது. நீ இப்படியே தெரியாத பொண்ணு கிடைக்காம ஒரு ஊரா தேடுற ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இது அதுல ஏன் தெரிய வேண்டியது? கிடைச்ச பொண்ணையே அடுத்த படையப்பா அவ்வளவுதானு. போதும். உங்களை ஆட்டம் பாட்டத்துல பார்த்து மட்டியில மகிழ்ச்சி. இவ்வளவுல வந்துங்க தங்கை தலைவி வள்ளிய கூப்பிடுங்க. வாடா தங்க புள்ள. தங்கச்சி குதிச்சு குதிச்சுன்னு வாடா. கொஞ்சம் கல்ல சின்னவரை பார்க்கும் போது நீங்க போகும் மன்னவரை பார்க்கும்
கோடியாசி கூடி கூடி கோலம் போடு கோலம் போட்டு பாடி பாடி தாளம் போடு ராஜராஜனும் கைகோர்த்த ராணியாகணும் காதல் சாகரம் அதில் இப்பதோடி போகணும் ஏழு லோகம் ஊர்மைக்க வாழ்ந்து காதலும் பட்டுகளி கொட்டினாயனம் கேட்டி வாடு கட்டு கலந்திரவா கண்ணி பட்டு குலதிரவா அன்பே பட்டு பள்ளி மணி சத்தம் துளி துளிக்கிற காலம் போல பள்ளி இலையில் சின்ன கையல்களும் நாளம் வாழ பட்டுகளி கொட்டினாயனம் கேட்டி வாடு கட்டு கலந்திரவா கண்ணி பட்டு குலதிரவா அன்பே பட்டு நம்ம இடத்துக்கு கெயின் மட்டும் வச்சு நாசர மையம் வந்திருக்காப்ல. கெயின் மட்டும் கொஞ்சம் கெயின் 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 மட்டும் வைங்க கொண்டு அண்ணே நம்ம இடம் இந்த காரணம் என்னனே அண்ணே அதை அமைத்து விடுங்க அந்த மைக்க. ஏய் அந்த மைக்ல அவனுக்கு முதல்ல எடுத்து வச்சு விடுங்கன்று இந்த கரண்ட வச்சு விடுங்க. ஏய் அது இந்த காரணம் என்ன நம்ம இடத்துக்கு ஆ, அவர் வந்திருக்காரு எவரு நாசரு. ஏய் அவர் எதுக்கு தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் எதுக்கு இங்க வர்றாரு நாசர் நாரதருமா நாரத மகாமுனிவர் களவாணி மையன் ஏய் கலைவாணியின் மைந்தன் அவருதான். நீ அதிகமாவே பேசுற ஆத்தாடி இல்லத்தா. உன் காலன்று ஆஹா, ஏற்கனவே போய் பெரிய வெளியே வந்திருக்கு தங்க. பார்த்து நடந்துக்கப்போ நம்ம இடத்துக்கு மொத்தம் திருந்த மாட்டாளா அவ இந்த காலத்துல? அப்ப அங்கேயே போற சேரனுங்கிறனே நாரத மகரிஷி ஆமா. நம்ம நாடி வந்திருக்காரா அழைத்து வருக வருக்கலாம் வாங்க சுனாமி. மகரிஷி தவ மகரிஷி உயர்ந்தவனாரத மகரிஷியை மகரிஷியை தவ மகரிஷியை உயர்ந்தவனாரத மகரிஷியை அருகத வேண்டும் மகரிஷியை பழமலை படித்தோம் மகரிஷியை மகரிஷியை தவ மகரிஷியை உயர்ந்தவனாரத மகரிஷியை பிரம்மன் மகனே மகரிஷியே கல்லை மகள் சுடனே மகரிஷியே அரியவர் புகழை மகரிஷியே அனுதின பாடும் மகரிஷியே மகரிஷியே தவ மகரிஷியே உயர்ந்தவனாரத மகரிஷியே வேதம் புகழும் மகரிஷியே கீதம் பாடும் மகரிஷியே நான் மலை போட்டும் மகரிஷியே நாரணன் பேரனை மகரிஷியே மகரிஷியே தவ மகரிஷியே உயர்ந்தவனாரத மகரிஷியே மகரிஷியே தவ மகரிஷியே உயர்ந்தவனாரத மகரிஷியே நாங்க இருவரும் என்ன வர வேண்டும்? சாமி எனக்கு ஒரு ராமேஸ்வரம் வேணும். என்னது? ராமேஸ்வரம் கொடுத்தீங்கன்னா அதோட நான் செட்டில் ஆயிடுவேன். அப்படியே நடந்து நரிக்குடி போய் பார்த்திபனூர் போய் பரமக்குடி போய் பூரா குடியால வருது. சத்திரக்குடி போய் அங்கே குடிங்க. அங்கிட்டு சத்திர குடிங்க. குடி மன்னன் என்பது நல்லா தெரிகின்றது. உன் விருப்பப்படி அப்படியே நடந்தே போட. ம். நீ மட்டும் போடாங்க. நல்லாரை காண்பது என்று நினைவுக்கு நல்ல சொல் கேட்பது என்று நல்லார் குணங்களை உரைப்பது என்று அவருடைய நீங்க இருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லார்கள் வருவதற்கு வெண்ணை பார்த்து அன்போடும் பண்போடும் வாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினால் எவ்விதமானவர்கள் தங்களை வாழ்த்துவது என்றால் எவ்விதமான வாழ்த்து சாமி அரச சந்தனம் அழகு குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு வெட்டக புதிய புத்தகம் தீர்க்கு வந்தலிலே ஒரு அழகு வெட்டக புதிய புத்தகம் தீர்க்கு வந்தலிலே ஒரு சுந்தரம் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததுன ஒரு மந்திரம் சொன்னது போல் மனமாய தந்ததுன இது போல அரச சந்தனம் அழகு குங்குமம் அழகு நெத்தியிலே
வளபட வெள்ளாண்டு வாழ்க. அஞ்சாத வீரமுனருக்கு முன்றோடு ஆடி வரும் பின்பல் தொகை பாடி வரும் கருவி இத்துறைமை உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகை என்று சொல்லி உன்னை வாழ்த்து கொண்டோமா. உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் பூரா எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உங்க நாவால் சொல்ல வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கு தகுந்தார்கள் பதிலளிப்பீர்கள். வாங்க சாமி, என்ன கேட்க போறீங்க? வண்டி வீதி கண்டு மொழிமா அனைத்து விதமான செல்வங்கள் இருந்தா தான் அந்த நாடு சிறப்பா இருக்கும். ஆனா அனைத்து விதமான செல்வங்களும் எல்லா நாட்டிலும் இருக்காது. ஒரு நாட்டில் இருக்கிறது இன்னொரு நாட்டில் இல்லாம இருக்கும், அங்க இருக்கிறது இங்கே இல்லாம இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருள்களையும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக பரிமாற்றங்கள் வியாபார நோக்கத்தோடு பரிமாற்றங்கள் செய்து கொண்டாதான் அந்த நாடு சிறப்பா இருக்கும். இது மட்டும் கிடையாது, இத்தனை விஷயங்கள் நடக்கணும்னா முதல் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் சரியா இருக்கணும். மன்னன் மட்டும் சரியா இருந்தா நல்லா இருக்குமா? மன்னருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமைச்சர்கள் சரியா இருக்கணும். இப்படி அமைச்சர்கள் சரியா இருந்தாதான் மக்களுக்கு என்ன குறை அப்படிங்கிறதை மன்னரிடத்தில் எடுத்து சொல்லி அந்த மன்னர் மூலமாக அந்த குறைகளை நிவர்த்தி பண்ண முடியும். அப்பதான் இந்த நாடு சிறப்பாக முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல உங்க நாடு தொண்டை நாடுங்க. ஊரு சிற்றூர் பெயர்னா எந்த பெயரை கேக்குறீங்க? உங்க பேரை தான் கேட்டேன். என்னுடைய பெயர் எத்தனையோ பெயர் உண்டு. எத்தனை பேர்னா வழக்கத்துல உள்ள பெயர் அது. ஏன்னா காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ இடப்பெயர், பூர்வீக பெயர், நடப்பு பெயர்னு சொல்லுவாங்க. காரண பெயர்னா கனக வெங்கி பூங்குரத்தியால், கருத்து பெயர் வெங்கி கரிசி, தத்துவ பெயர் பசுகிளியால், தத்துவ இடப்பெயர் ஒளிமலர், பூர்வீக பெயர் சுந்தரவள்ளி, நடப்பு பெயரும் வள்ளிங்க. இங்க எதற்காக வந்திருக்கீங்க? திணை காவலுக்காக வந்திருக்கீங்க. திணை காவலுக்கு நீங்களா? ஆமாங்க. அண்ணன்கள் 7 பேர் இருக்கின்றது உங்களை பார்த்தா பருவமடைந்த பெண்ணாட்ட இருக்கீங்க. ஒரு பருவமடைந்த பெண் அப்படி வனத்துல வந்து நிக்கிறீங்களே. பருவமடைந்த பெண்ணு தான் வரணும்னு எங்களுடைய வேடுவ குல வழக்கம், வேடுவ குல சம்பிரதாயமா இருந்துட்டாலும் தாயர் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, அப்பாவுடைய பேச்சை கேட்டு அப்பாவுடைய வேண்டுதல் காரணமாக என்னுடைய கடமையை செய்வதற்காக வந்திருக்கேன். இந்த இடத்துல சொல்ல பிரிதோர சொல்ல வெள்ளம் சொல்லி இன்மை இருந்து சொல்லிக்கிறேங்க. உங்க அப்பா சொல்ல கேட்டு நீங்க வனத்துக்கு வந்திருக்கீங்க காவலுக்கு. ஆமாங்க. ஆரம்பத்திலே சொல்லிட்டு அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல. அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா, வேண்டுதல் காரணமாக நான் பிறந்திருக்கேன். நான் பிறந்ததுனால அப்பாவுக்கு நான் கிடைச்சதுனால என்னுடைய பிள்ளை வள்ளி தக்க பருவம் அடைஞ்சோடனே திணைக்காவலுக்கு கருந்தனை செந்தனியை அமைச்சு வச்சு, கருந்தனை செந்தனியை விதைச்சு வச்சு அதற்காக முருகனுக்காக காவலுக்கு அனுப்பினா அப்பாவுடைய நேற்று கிடங்க. கருந்தனை செந்தனையுமே முருகப்பெருமானுக்கு. கருந்தனை எங்கள் உணவிற்கு, செந்தனை முருகப்பெருமானுக்கு. ஏன் செந்தனை முருகப்பெருமான் படிக்கிறீங்க? கருந்தனை முருகப்பெருமான் படித்தா வேணும்னு சொல்லுவாரா? ஏன்னா செந்தனை அதாவது முருகப்பெருமானாகப்பட்டவர் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணால 6 தீப்பொறிகளாக தோற்றுவிக்க வெப்பமாக இருந்தவர். அப்ப ஏற்பட்ட அவருக்கு குளிர்ச்சிகரமான ஒரு பொருளை கொண்டு போய் நாங்க படைக்கிறோம். குளிர்ச்சி ஊட்ட வேண்டும் என்பதற்காக வெப்பத்தை தோற்றுவிக்கக்கூடியவர்கள். இந்த கருந்தல் என்பது
கருந்தினை எங்கள் உணவே இருக்கு. அது உங்களுக்கு. ஆமா. ஏன் அதை நீங்க வச்சுக்கிறீங்க? சிந்தனை நீங்க சாப்பிட மாட்டீங்களா? அப்படி கிடையாது. இறைவனுக்கு படைக்கின்ற விதத்துல எதை படைத்தாலும் அதை கடைசியில் எடுத்து சாப்பிடுறது மனிதர்களே. ஆமா. அதே மாதிரி நீங்க முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு அதுவும் உங்களுக்கு தான். ஆனா இதுல கருந்தனை உங்களுக்கு என்ன காரணம்? என்ன வெப்பத்தன்மை கொண்டது. ஏன்னா கருந்தினை வெப்பத்தன்மை, வெப்பமானது கருந்தனை. கருந்தினை வெப்பத்தன்மை, அதே போல செந்தினை வந்து குளிர்ச்சி. ஏன்னா நீங்க குளிர்ச்சியான இடத்துல இருக்கீங்க, குளுகுளுப்பான உங்களுக்கு வெப்பம் தேவை. மழையும் மழை சார்ந்த இடம் இல்லைங்க. மலை சார்ந்த இடத்துல குளிர்ச்சியான இடத்துல இருக்கின்ற பொழுது உங்களுக்கு வெப்பம் தேவைப்படும். ஏன்னா மனுஷன் வாழ்க்கையில உடம்புல வெப்பம் அதிகமா இருந்தாலும் நோய்க்கு அறிகுறி, வெப்பம் ரொம்ப குறைஞ்சிட்டாலும் நோய்க்கு அறிகுறி. இது ரெண்டுமே சமசீர்ல சமமா இருந்தா தான் அவன் ஆரோக்கியமா இருக்க முடியும். பொதுவாவே வெப்பம் அதிகமா இருந்தாலே குளிர்ச்சி ஊட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய பாருங்களே. இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ராமாயண காவியத்துல ராவணேஸ்வரனை வந்து பார்ப்பதற்காக யாரு போறா? சொல்லின் செல்வன் ஆஞ்சநேய பெருமான் போறாரு. ஆஞ்சநேய பெருமான் போகின்ற பொழுது என்ன நடக்குதுங்க? அதாவது ராவணனை சந்திப்பதற்காக இலங்கைக்கு போறாரு. இலங்கைக்கு போகின்ற பொழுது ஆஞ்சநேய பெருமான் போனவருக்கு எந்த ஒரு உபசரிப்பு, எந்த ஒரு வரவேற்பு கிடையாது. வரவேற்பு இல்லாத காலத்துல ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்யறாரு? அவருடைய வாழவே நாற்காலியவே அப்படி ஒரு சுருட்டி சுருட்டி சிம்மாசனமா உட்கார்ந்து அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. யார்கிட்ட? ராவணேஸ்வரத்தை போய் முறையிடுறாரு. ராமே ஒன்ன காட்டிலும் பலசாலி, ராமே ஒன்ன காட்டிலும் பெரிய ஆளு, ராமனை பத்தி நீ தெரியாம இருக்க, ராமனை பத்தி நீ தெரியாம இருக்க, ஒன்னைய காட்டிலும் பெரிய ஆளு, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி இந்த ஆஞ்சநேய பெருமான் சொல்ல, அப்பதான் அந்த ராவண யாரா ஏ குரங்கு குரங்கு நல்லா இருக்கு இந்த குரங்கு, நாங்க குரங்கு அங்க வாருங்களே ஆஞ்சநேய குரங்கத்தை சொல்றேன். என் இடத்துல வந்துகிட்டு என்னைய தரா நீ சண்டி எடுத்துற மாட்டியா, உன்னை என்ன நிலைமைக்கு ஆளாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய பெருமான் வாள் இருக்க, வாள் ஒண்ணுதே இல்ல, வாள் ஆஞ்சநேய பெருமானுக்கு பாருங்களே. அப்ப ஆஞ்சநேய பெருமான் தான் செய்யறாரு, அவருடைய வாள்ல வந்து ரொம்ப அதிகமாவே இந்த குரங்கு நம்மகிட்ட பேசுது, இந்த குரங்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஆஞ்சநேய பெருமான் வாள்ல ராவணனுடைய இலங்கையில உள்ள ஆட்களை கூப்பிட்டு இந்த வாள்ல நெருப்ப பத்த வைக்க சொல்றாரு. தீப்பற்றி எரிகிறது. இந்த ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்யறாரு? அங்கிட்டு இங்கிட்டு தாவி இலங்கையவே அழிச்சு போடுறாரு. அழித்த உடனே கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்துல குதித்து அந்த நெருப்பை அமர்த்தி விட்டு தீக்காயம் புண்காயம் இருக்கும்ல, அப்ப இந்த தீக்காயம் ஆற வேண்டும் என்ற ஒரு காரணத்தால அயோத்தி மக்கள் வந்து என்ன செய்றாங்க? ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணையால அபிஷேகம் பண்ணாங்களாம். இன்னைக்கு பாருங்களே, ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணையால அபிஷேகம் பண்ண காரணம் என்ன அப்படின்னா அது அங்க நடந்தது. ஏன்னா என்ன காரணம்? அவர் வெப்பமா இருந்தவருக்கு குளிர்ச்சியான பொருள் அப்படின்னா வெண்ணையாகப்பட்டது ஒரு குளிர்ச்சியான பொருள், அதனால இன்னைக்கு வெண்ணையை சாட்டினாங்க. இப்படிதான் ஒரு காரணம் இருக்குல்ல. எங்க அருமையான விஷயம், நீங்க சொன்ன விஷயம் அருமையான விஷயம். எதற்காக சீதையை ராவணேஸ்வரன் எடுத்துக்கொண்டு இலங்கையில எங்க வச்சிருந்தா? அசோகவனத்தோட வைத்திருந்தான். அசோகவனத்துல சிம்சிமாபுரத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு. இப்ப சீதையை பார்க்க போனவர் தான் ஆஞ்சநேயர். சீதையை கண்டதுக்கு பிறகு ராவணேஸ்வரனால் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழத்தோட்டம் இருந்தது. அந்த பழத்தோட்டத்தை போய் ஆஞ்சநேய பெருமான் முடிஞ்ச அளவு சாப்பிட்டு நிமிஷத்தை பூரா அள்ளி அங்க இங்க வச்சு சூறாடினார். இதத்தான் போய் குரங்கு பெரிய அட்டகாசம் பண்ணுது. காட்டுக்குள்ள ஒரு குரங்கு பெரிய அட்டகாசம் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த குரங்கு பிடிச்சு வர சொல்ல, பிடிச்சு சிறைச்சாலை போல சிறை கைதியாகத்தான் ராவணேஸ்வரனுடைய அரண்மனைக்கு பிடிச்சிட்டு போறாங்க. அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு மரியாதை கொடுக்காம சிம்மாசனம் கொடுக்காம உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி அவர் உமர்ந்த பிறகு இந்த சேட்டை பண்ற குரங்கு வாழ தீய வச்சாங்க. குளிர்ச்சியான பொருள் நிறைய இருக்கு. குளிர்ச்சியான பொருள் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை. அருகம்புல்னா அது குளிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயம் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா அனலாசுரன் விழுங்கினா அந்த அனலாசுரனை விழுங்கி இந்த வெப்பம் தாங்க முடியாம தான் உலகமே வெப்பமா இருந்தது. உலக குளிர்ச்சி அடைவன் என்பதற்காக அருகம்புல் என்பது குளிர்ச்சியான பொருள். அதை விநாயக பெருமான் மாலையா சாத்தினா பாருங்க. இப்படி குளிர்ச்சியான ஏன்னா நாங்க வந்து இருக்கக்கூடிய இடமும் கருந்தல் என்பது வெப்பமானது. அப்படி வெப்பமான இடத்துல இருக்கும்போது இந்த இடம் வந்து அதாவது மலை சார்ந்த பகுதி. மலை சார்ந்த பகுதி என்ன? குளிர்ச்சியான பொருள். ரொம்ப குளுகுளுப்பா தான் இருக்கு. குளுகுளுப்பான இடம் தாங்க. பல குளிர் தாங்க மாட்டோம். சில பேருக்கு ஆட்கள்லாம் போயிட்டு அந்த இடத்த விட்டேன். அது இருக்கட்டும். அவங்க பணியில அவங்க போனாங்கன்னா நம்ம பணியை சிறப்பா நடத்தணும்ல. சிறப்பா நடத்த வேண்டிய விஷயம் தான். இப்ப நான் உங்களை கேக்குறேன், இப்ப ராமாயணத்துல இப்படி விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. இந்த ராமாயணம் நடந்தது எந்த யுகத்துல? ஏன்னா யுகங்கள்னு எடுத்துக்கிட்டா 4 யுகம் சொல்லுவாங்க. விருதாயுகம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகம். விருதாயுகத்திலே ஹரிச்சந்திரனோட கடல், திரேதாயுகத்திலே ராமாயணம், துவாபரயுகத்திலே மகாபாரதம், கலியுகத்திலே கந்தபுராணம். இந்த ராமாயணம் நடந்தது எந்த யுகம்? திரேதாயுகம் என்பது. ஏன்னா ஒவ்வொரு அவதாரம் எடுக்கின்ற பொழுது பெருமாள் இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுத்து வந்து விடுவார். ஆனா அப்ப மகாவிஷ்ணுவோட இருக்கின்ற பொழுது அவரு பக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன?
ஏன்னா அவரு கூடயே இருக்கக்கூடியது, அவரு கூடயே இருக்கிறது அப்படின்னா பெருமாள் கூடவே இருக்கக்கூடியது. அது பெருமாள் கூட பார்க்கடல்ல பள்ளி கொண்டாடு இருப்பாரு. அது போக சங்கு சக்கராயுதம் பாதரட்சி நிறைய இருக்கு. ஏன்னா அவர் கூடயே இருக்கக்கூடியது ஆதிசன் என்ற பாம்பு. அதாங்க பார்க்கடல்ல பள்ளி கொண்டாடு. அதே மாதிரி பாஞ்சசம் என்ற சொல்லுடைய சங்கு, சுதர்சனம் என்ற சொல்லுடைய சக்கரம் இருக்கு. அதுதான் சங்கு சக்கராயுதம். இந்த சங்கு சக்கராயுதமும் பூலோகத்திலே அந்த திரேலோகத்துல என்னவாக அவதாரம் எடுத்திருந்தாங்க? சங்கு சக்கராயுதம் என்ன அவதாரமாக எடுத்து யாரோட இருந்தாங்க? ஏன்னா மகாவிஷ்ணுவாகப்பட்டவரு காக்கக்கூடிய கடவுள் தான். மும்மூர்த்திகள் அப்படின்னா யார சொல்லுவாங்க? இங்க வாங்க சாமி. ஏன்னா 4 விஷயம் பேசினா நல்ல விஷயத்த பேசிட்டு போவோம். கூட்டமா எந்திரிச்சு போயிட்டாங்க, யாரையும் காண. 4 பேர் தான், பெண்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க. சரி, மும்மூர்த்திகள் அப்படின்னா யார சொல்லுவாங்க? சிவபெருமன், பிரம்மா, மகாவிஷ்ணு. சிவனுக்குரிய வேலை அழிக்கக்கூடிய வேலைங்க, பிரம்மனுக்குரிய வேலை படைக்கிற வேலை, மகாவிஷ்ணு கூட காக்கக்கூடிய வேலை. இப்படி காக்கக்கூடிய கடவுள் உங்க பாட்டை நாராயணன். அப்ப நாராயணனுக்கு கையில இருக்கக்கூடியது சங்கு சக்கராயுதம். இந்த சங்கு சக்கராயுதம் என்பது திரேதாகத்துல யாராக என்னவாக அவதரித்தாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்குங்க. காரணம் இல்லாம தோரணம் கட்ட முடியாது, சுருக்கமா சொல்லிடுவோம். ஏன்னா இங்க கூட எதுக்கு இந்த தோரணம் தெரியுமா? இங்க ஒரு சிவனுக்கு உகந்த ராத்திரி சிவன் ராத்திரி. ஏன் 9 ராத்திரி, அதாவது சிவனுக்கு ஒரு ராத்திரினா சிவன் ராத்திரி, தேவிகளுக்கு 9 ராத்திரி அப்படின்னா அது நவராத்திரி அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. கொஞ்சம் பாருங்க, இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாத்துக்கிறோம், அப்புறமா வருவோம் அந்த கதைக்கு. நீங்க கேட்டதுக்கான காரணத்தை சொல்லணும். சங்கு சக்கராயுதம் வந்து அவதரித்தாங்களே, அவதாரம் எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பாருங்களே, உங்க பாட்டை நாராயணன் பாறுகடல பள்ளி கொண்டு படுத்திருக்காரு. அப்படி நித்திரை கொள்கின்ற பொழுது பொதுவாவே நம்ம தூங்க போகையில நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடையூறா இருந்துச்சுன்னா எல்லா பொருளையும் கழட்டி வச்சிருவோம். கழட்டி வச்சிருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் இடையூறா இருக்கக்கூடாதுன்றதுக்காக கழட்டி வச்சிருவோம். இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆமா கெந்தாவே நம்ம பூஜை பண்ணிட்டாங்க. சரி, அது ஒரு பூஜை. சரி, இருக்கட்டும். ஆக பாருங்களே, உங்க பாட்டு நாராயணன் என்ன செய்யறாரு, கையில உள்ள சங்கு சக்கராயுதம் பாதுகை எல்லாத்தையும் கழட்டி இப்படி கழட்டி வச்சு நித்திரை கொள்கிறாரு. அப்படி நித்திரை கொள்கின்ற பொழுது வெளியில இருந்து முனிவர்களுடைய சத்தம் கேட்குது. போறாரு, முனிவர்களுடைய சத்தம் கேட்டு வெளியில போகின்ற பொழுது அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த சங்கு சக்கராயுதம் பார்த்து சொல்லிச்சான், பாதுகை என்ற பாதரட்சியை பார்த்து சொல்லிச்சான், நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா நீ பெருமாளுடைய மகாவிஷ்ணுடைய கால்ல இருக்க, நாங்க மகாவிஷ்ணுவோட விரல்கள் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு, அவங்க கையில நாங்க அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யாரு சொல்றா? சங்கு சக்கராயுதம் பாருங்களே, கைகள்ல நாங்க வந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா வந்து நீ கால்ல இருக்கக்கூடிய ஆளு, நீங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு இந்த சங்கு சக்கராயுதம் ரொம்ப ஏகலமா ரொம்ப கேவலமா பார்த்து பேசுறாங்க கேட்க. அப்படி சொன்ன உடனே இந்த மகாவிஷ்ணு வெளியில போயிறாரு. வெளியில போனவர் உள்ள வந்துறாரு. என்ன ஒரே பிரச்சனையா இருக்குன்னு உள்ள வரும்பொழுது பார்க்கின்ற போது ஒரே பிரச்சனை. அப்பதான் பாதுகை சொல்லிச்சா, நானும் அவருடைய காலை அலங்கரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், என்னைய பார்த்து இப்படி பேசுறீங்களே, பேசலாமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்க பாட்டை நாராயணன் வந்துடுறாரு. என்னப்பா சத்தம்னு கேட்கும் பொழுது 2 பேரும் ஒரே பிரச்சனை. அப்பதான் சொன்னாரா, எந்த பாதுகையை பார்த்து நீங்க அவமானப்படுத்துனீங்களோ அந்த பாதுகையை பார்த்து தலையில சுமந்து கொண்டே அந்த பாதரட்சி சொல்லக்கூடிய அந்த பொருளை சிம்மாசனத்துல வச்சு நீங்க வழிபட்ட மாதிரியே இருப்பீங்க 2 பேரும் அப்படின்னு சங்கு சக்கராயுதத்துக்கும் கொடுத்துறாரு. அடுத்த யுகம் வந்துருச்சு. என்ன யுகம்? அதான் நீங்க சொன்னீங்க, திரேதாகம், ராமாயணம். இந்த திரேதாகத்துல ராமாயண கதை காவியம் நடந்துருச்சு. இந்த ராமாயண காவியத்துல கோசலையோட பிள்ளை ராமே, கைகையோட பிள்ளை பரதே, சுமத்திரியோட பிள்ளை லெக்குமணி சத்திரிகைன்னு. லெக்குமணி வந்து ஆதிசேஷனா போயிட்டாரு. ராமதாரத்துல ராமர் மகாவிஷ்ணு. பாருங்களே, அடுத்த யுகம் வந்துருச்சு. ராமாயணம் வந்துருச்சு திரேதாகத்துல. இந்த ராமாயண காவியத்துல அவர் சொன்னார் பாத்தீங்களா, எந்த பாதுகையை பார்த்து நீங்க கேவலமா பேசுனீங்களோ அதே பாதுகையை பார்த்து நீங்க 2 பேரும் கும்பிட்ட மணியா இருப்பீங்க சிம்மாசனத்துல வச்சு அப்படின்னு. எந்த ராமாயண காவியத்துல அந்த பாதுகை என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகைய சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி, சிம்மாசனத்துல வந்து வழிபட்டது யாரு அப்படின்னா பரதன் சத்ருகன். அப்ப சங்கு சக்கராயுதமா வந்தது யாருன்னா பரதன் சத்ருகனா அவதரித்தாங்க. இதான் அதனுடைய காரணம். பரதன் சத்ருகனாக அதிகரித்தது. அவர் வைத்துடைய ஆயுதமாகக்கூடிய சுதர்சன சக்கரமும் பாஞ்சு சென்று சங்காகம் அவதரித்தது. அங்கே உதவி ஒரு இருக்காக நல்ல விஷயமா பேசுனீங்க. ஆக அதெல்லாம் சரி. இப்ப நீங்க சொன்னீங்களே தவளை தன் வாயால கெடுவாங்கல்ல, சொன்னாலும் தன் வாயால் கெடும். ஒரு பெரிய ஆளு வந்தோடனே கேள்வி கேட்பாரு. அவருக்கு தான் கேட்க தெரியும், நம்மளுக்கு கேட்க தெரியும். நாரத மகாமுனி பெரிய ஆளான்னு கேட்டேன். கேள்வி கேட்பானே,
கேப்பமா நான் எனக்கு நல்லா எதிரி நிறைய இருப்பீங்க உடனே. நான் நல்லா ஏப்பா? கேட்பேன் ஆ. நல்லா கேட்பேன் அடிப்படை நாகரிகம் தவறாமல் பேசுவீங்க சார். நீங்க சொன்னீங்களே சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவன் ராத்திரி அப்படின்னா அதனுடைய காரணம் எல்லாத்துக்கும் தெரியும். சிவன் ராத்திரி வர வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, அது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைஞ்சாங்க. தேவாமிரத்துக்காக பார்க்கடல் கடையும் பொழுது இந்த வாசுகி என்ற பாம்பைத்தான் கயிறாக்கி பார்க்கடல் கடையும் பொழுது அந்த பாம்பாகப்பட்டது என்ன செஞ்சு விஷத்தை ஆழகால விஷத்துல கக்குச்சு. அதை எடுத்து யாரு விழுங்கினது? சிவபெருமான் விழுங்கினாரு. நம்ம அன்னை ஆதி பராசக்தியாகப்பட்ட வந்து அந்த கண்டத்தை அப்படியே பிடிச்சுறாங்க கழுத்துல. அது நீலமான உலகு பரம்பொருள் அவருக்கே இப்படி ஒரு ஆபத்து வந்துருமா அப்படின்னு நம்ம வந்து கழுத்தை பிடிச்சிடறாரு. அந்த கண்டை விலக வேண்டும்ன்றக்காக கண்டை உள்ள போயிடக்கூடாதேன்னு கழுத்தை பிடிச்சிடறாங்க. அந்த விஷமாகப்பட்டது நீல நிறத்துல இருந்தனாலதான் திருநீலகண்டன் ஒரு பேர் உண்டு சிவபெருமான். ஆமா, சிவபெருமானுக்கு திருநீலகண்டன் ஒரு பேர் உண்டு. அப்ப எல்லாரும் பாக்குறாங்க அந்த நேரத்துல வந்து சிவபெருமான் அப்படியே மயக்கத்துல இருக்காரு. மயக்கத்துல இருக்கும் பொழுது அதே அன்னை ஆதி பராசக்தி ஆகப்பட தேவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, 33 கோடி தேவர்கள் 43 ரிஷிமார்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவர்கள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா சிவனவே வழிபடுறாங்களாம். கடவுளை வழிபட்டு அன்றைய இரவு சிவன் ராத்திரின்றாங்கல்ல, அந்த சிவனவே வழிபட்ட ராத்திரி சிவன் ராத்திரின்னு சொல்லுவாங்க. 4 கால பூஜை நடத்தி வழிபட்டதுனால இது ஒரு காரணம். சிவன் அது பொதுவாக விஷம் கடித்தவர்களை இறக்கப்படாது, அதாவது தூங்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆழகால விஷத்தவே உட்கொண்டிருக்காருன்னா அவருக்கு உறக்கம் வந்து விடக்கூடாது. உறங்காமல் இருந்து ஆட்டம் பாட்டத்தோடு வழிபட்டு வந்தார்கள். இரவு கண் விழித்து 4 கால பூஜை நடத்தி சிவபெருமானை வழிபட்டதால சிவனுக்குரிய ராத்திரி சிவபெருமான வழிபடுவதோடு எல்லோருமே சேர்ந்து அவர் குலதெய்வத்தை வழிபாடு செய்தாங்க. சிவபெருமானை எல்லோரும் காப்பாற்ற முடியும் என்பதற்காக அதுக்காக நடத்தப்பட்ட ராத்திரி சிவன் ராத்திரி. ஒரு காரணம் இருக்கு. நான் கேக்குறேன், நீங்க தான் இப்ப சொன்னீங்க சிவன் ராத்திரின்னு ஆரம்பிச்சு விட்டீங்க. அதுக்கப்புறம் சிவன் ராத்திரின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது நவராத்திரின்னு ஒண்ணு இருக்கும்ல. சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவன் ராத்திரி, தேவிகளுக்கு 9 ராத்திரி நவராத்திரின்றாங்க. நவராத்திரி வர வேண்டிய காரணம் என்ன எங்க சொல்லுங்க, சொல்லுங்க. இப்போ பாட்டி எம்மாய் என்ன கிளம்பிட்டீங்க? முறிய வரப்போறாரு, கொஞ்ச நேரத்துல பாத்துட்டு போங்க. உங்க ஊருக்கு பாத்துட்டு போங்க. இருங்க கொஞ்ச நேரம் இருந்தவரை பாத்துட்டு போக கூடாதா? நீ சொல்றத சொல்லிக்கிட்டு இருக்கப்பா. நாங்களுக்கு வேலை கிடக்கு. 10 பேர் உட்கார்ந்துருந்தாங்க, அதுல 5 பேர் கிளம்பிட்டாங்க. 5 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. முருகா சீக்கிரம் வாப்பா நீ வெளியே பாஸ். நவராத்திரி என்பது தேவிகளுக்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயம். எதனால அந்த நவராத்திரி வந்தது? நவராத்திரி கொலு அப்படிங்குவாங்க. நவராத்திரி 9 ராத்திரி. இப்ப சிவன் ராத்திரினா எல்லாருமே விரதம் இருக்கணும். முதல் நாள் இருந்து விரதம், மறுநாள் இரவு நேரத்தில் உணவை கொள்ள வேண்டும். பட்டினி கடந்து உடலை வருத்தி சிவபெருமான் வேண்டக்கூடியது இது சிவன் ராத்திரி. ஆனா நவராத்திரி என்பது அப்படி கிடையாது. ஒவ்வொரு இரவு நேரத்திலையும் பூஜை அலங்காரங்கள் முடிந்ததுக்கு பிறகு அப்பயே சுண்டல் புளியோதரை இப்படி பலவிதமான பிரசாதங்கள் கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. ஏன்னா தாயாகப்பட்டவள் யாரையும் பட்டினி போட மாட்டா. அதான் நவராத்திரி. இந்த நவராத்திரி ஏன் கொண்டாடுனாங்க அப்படின்னா, மைசி என்று சொல்லக்கூடிய அசுரன், ஐசாசுரன் அப்படின்னா எருமை தலை வடிவம் கொண்டவன். அப்பேற்பட்டவன் தேவர்கள் மனிதர்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்தினான். இவன் அழிக்க வேண்டும் என்பதற்காக வாங்கி வந்த வரவே எப்படி எந்த ஒரு ஆண்மகனாலையும் எந்த ஒரு தெய்வத்தாலையும் எந்த ஒரு மிருகத்தாலும் எனக்கு அழிவே வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா எந்த ஒரு பெண்ணாலும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு அவன் வேண்டல. பொம்பளை என்ன வர பிறந்த பொம்பளை அப்படி நினைச்சுக்கிட்டவே பெண்ணை பத்தி எளிதாக நினைத்து விட்டு அவன் அப்படிப்பட்ட வரம் வாங்கவில்லை. ஆனா அப்படி இருந்ததுனால தேவர்களை கொடுமைப்படுத்தினான். பார்க்கிற பெண்கள் எல்லாம் கற்பை சூறாடினான். அப்ப இவளை வேலை செய்து கொண்டு அழிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க, தேவாதி தேவர்களை கூடி முயற்சி பண்றாங்க. அவன் அழிக்க முடியல. அப்ப இவன் பெண்ணாலதான் அழிய வேண்டும், 30 தேவிகளை நம்ம வணங்க வேண்டும் சொல்லி அலைமகள் மலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி சரஸ்வதி மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய 30 தேவிகளை வேண்டுனாங்க இந்த மகிஷாசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப இந்த 30 தேவிகளும் ஒன்றாக இணைந்து எடுத்தால் ஒரு அவதாரம். அதுதான் காளியாக எடுத்த ஒரு அவதாரம். மகா காளியாக அவதாரம் எடுத்து இந்த மாதிரி வனத்துக்குள்ள அப்படி கேள்வியை கேட்டுப்பட்டு உள்ள போனா யாருக்கிட்ட நான் பதில் சொல்றது? வர சொல்ற சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் பொம்பளைக்கே சாப்பிட்ட வருவா. வாமான்னு கூப்பிடு. என்ன மட்டும் கேள்வி கேள்வி கேளுமா? கேட்டா சொல்லிக்கிட்டு பதில யார்கிட்ட சொல்றது?
நாரதரே, பக்கத்துல வந்தா தான் பேச்சு வருமா? உண்மைதாம்மா. உங்களை போல பக்கத்துல இருந்தா தான் எனக்கு பாட்டு வரும், பேச்சு வரும். கேட்கக்கூடிய உறுப்பு அது. கேட்கக்கூடிய உறுப்பு காது. அதுல கேட்டுக்கிட்டே இருக்கோம், சொல்லுங்க. காதுல கேட்டா எனக்கு இங்க நின்றா தான் எனக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கு. அப்படி பேசியா எனக்கு நீ யாரு பக்கம் தான் பேசுற? உன் மண்டைய உடைச்சே முடியும், ஒரு ஆள் பக்கம் மட்டும் இரு. அப்ப இந்த முப்பெரும் தேவிகளும் ஆதிபராசக்தியாகப்பட்டவள் காளியாக அவதாரம் எடுத்து இப்படி வனத்துக்குள்ள சிங்கத்தில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்துல பாக்குறவன் சொல்றேன், ஏப்பா நீ பாக்குற பெண்களெல்லாம் கர்ப்பை சூறாடிவே, காட்டுக்குள்ள ஒரு பொம்பளை இருக்கா, நல்லா அழகா இருக்கா, அவளை போய் உன்னால முடிஞ்சா சூறையாடி பாரு, உன் கற்ப சூறையாடி பாரு சொன்ன உடனே மகிஷாசுரனுக்கு ஆசை வந்துருச்சு. காட்டுக்குள்ள ஒரு பொம்பளையா பாத்துருவோம் என்று போனேன். காட்டுக்குள்ள போய் பார்த்தா உண்மையில அழகான பொம்பளை பார்த்தேன். அடடா எம்புட்டு அழகா இருக்க, இவ இத்தனை நாளா நம்ம கண்ணுல தென்படு. என்னம்மா உன்னைய போய் சொல்லுவேன்னா, நான் கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு மகன் மாதிரி, நான் உனக்கு அப்பா மாதிரி, நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு அப்பன் கிடைச்சா ஆனா இம்புட்டு அழகா இருக்காளையா, பூர்ணம் இருந்தது. இவளை விடலாமா சாமி, இவளை இப்பயே என்ன வேலை பண்றேன்னு பாரு அப்படி கிட்டத்துல நெருங்கினே. அப்படி அவ சும்மா இருப்பாளா? நிக்கக்கூடியவள் யார்? ஆதிபராசக்தி ஆகப்பட்டவள். வெறும் காளியாக இருந்தவள் ரணபத்திர காளியாக அவதாரம் எடுத்து மகிஷாசுரன் அசுரனாகப்பட்டவனை வதம் செய்தாள், அகங்காரத்தை அளித்தாள். காலில் ஓட்டு மிதிச்ச அண்ணவன் அகங்காரத்தை அளித்து அண்ணவன் இறப்புக்கு உண்டாக்கினார். அப்பேற்பட்ட அந்த தாயாகப்பட்ட வணங்கின ராத்திரி தான் நவராத்திரி. முதல்ல 3 ராத்திரி யாருக்காக அப்படின்னா ஆதிபராசக்திக்காக, அடுத்து ஒரு 3 ராத்திரி மகாலட்சுமிக்காக, அடுத்து ஒரு 3 இரவு என் தாய் சரஸ்வதிக்காக. அதனாலதான் நவராத்திரி முடிவு கொழுவுல முடிகின்ற பொழுது சரஸ்வதி பூஜை விஜயதசமி என்ற விழா கொண்டாடுவதற்கான காரணம். அப்ப மகிஷாசுரன் அசுரனை அழிப்பதற்காக தாங்க நவராத்திரி விழா கொண்டாடினாங்க. அப்பா கைதட்டிய அன்பு தாய்மார்களுக்கு, அன்பு ஐயாவர்களுக்கு நன்றி. சொன்னா எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கணும், அப்பதாங்க சுறுசுறுப்பா இருக்கும். நான் எதுக்கு இப்படி விஷயம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையாமையா? எதுக்கு வச்சிருக்கீங்களா? பருவத்தோடு நீங்க வந்து நிக்கிறீங்க, பருவத்தோடு இருக்கிற உனக்கு ஒரு பதி மாப்பிள்ள அழகா இருப்பாரா? அழகா இருப்பாருங்க. எங்க மாப்பிள்ள பேரு சொல்லுங்க சீக்கிரம். மச்சான மட்டும் பாருங்க எம்புட்டு அழகா இருக்காரு. மாப்பிள்ள பேரு ஊர் யாருன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள பேரை சொல்லுங்க. நான் கட்ட போறேன், நான் கட்ட போறேன், நான் கட்ட போறேன்னா யார் யா கட்டுறது? யார் யா இவரு? நான் கட்ட போறேன் கட்ட போறேன் இவரா கட்ட போறாரு? அவரை பாட்டுல பிள்ளைகள் அப்படி சொல்லணும்ல. அவர் பாடின பாட்டில் பிழை உள்ளது. எவ்வளவு பிழை இருக்குதோ அதுக்கு அந்த மாதிரி குறைச்சு போட கொடுங்க. இன்னைக்கு நான் கட்ட போறேன், கண்டிப்பா நான் தான் கட்டுவேன். என்ன கட்டுவேன்? என்ன கட்டுவீங்க? நீங்க அழகான பெண், உங்களுக்கான அழகான மாப்பிள்ளை உள்ள இருக்க. அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நல்ல பூமாலை கட்டுவேன். நான் பூமாலை கட்டுறேன்னா என் மச்சான் அதுக்கு மேல கோர்த்து கட்டுறாரு. புரியுதா? அப்ப பூமாலை கட்டி நான் பார்த்து இந்த மாப்பிள்ளையோட கட்டி வைப்பேன். கட்ட போறீங்க கட்டி வைக்க போறேன். நீ சம்மதத்துல இப்ப தானமா உனக்கு மாப்பிளை என்ற காரணத்தினாலே வேணாம்னு வெறுப்பு சொல்லாம நான் பார்த்து வந்த மாப்பிளைய கட்டிக்கிறதுக்கு சம்பந்தத்தை மட்டும் சொல்ல வேண்டிய காரணத்தினாலே அழுபகரும் இந்த ஆபசையை நிமிடித்து கேட்க முடியாது சாமி. மாப்பிளை யாரு சொல்றீங்க? அவர் யார் தெரியுமா? நான் அனுதினமும் வணங்கக்கூடிய கடவுளியா? கடவுளை போய் கல்யாணம் பண்ணுன்றீங்க, அப்படி பேசலாமா? முத கண்ணன், கடமன், கார்த்திகேயன், ஓராறுமுன் என்ற குல தெய்வம். அவரை போய் கல்யாணம் பண்ண சொல்றாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது.
கொஞ்சம் கூட இருக்கா? மத்தியா பேசாம மனசுக்குள்ள இருக்கியா? வச்சிருக்கிற மட்டும் நல்லா தெரியுது. இப்படித்தான் உங்களை போல கூட அப்படித்தான் இங்க பாருங்க. இருக்கேன். ஆனா வெளியில மட்டும் அப்படி இல்ல இப்படி இல்லங்கிறது. மாப்பிள்ளை பிடிக்கல. இப்ப பிடிக்க ஏத்துக்கிற முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? உங்க தொழில் என்னன்னு சொல்லட்டுமா? தொழில் நல்ல தொழில் இல்ல. 4 பேர் கூட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றீங்க? 4 பேர் கூட்டி கொடுக்குறாரு. கூட்டி அப்படியா வீடு கொடுத்தீங்களா? அறிவுல மட்டச்சிறுமி. யாரை பார்த்து கூட்டி விடுறது கேக்குறேன்? அறிவுல இருக்க அறிவா கூட்டி புத்தியா இருக்கு புத்தியா கூட்டிங்க ஞானத்தை கூட்டி உன்னை வெண்ணுக்கு பிறகு கூட்டி செல்ல பார்த்து கூட்டி விடு பிறகு ஒரு காரணத்தாலே இன்று சூரியன் அஸ்தமன மாதிரி உனக்கு அந்த முருகப்பெருமான திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். அப்படிதான் என்றால் என் பெயர் நார்மல்ல நான் அணிந்திருக்கிற பிரம்ம முடிச்சுமில்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். உள்ள வாங்க வைத்திய மகனை எப்ப என்ன கூட்டி விடு பிறகு கேட்டியோ? ஓ என்னது? முருகா 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 நீங்க இங்க இருக்கீங்க. என்ன ஒரு மாதிரி விடிய காலத்துல உருவ மாதிரி இருக்கு. அப்புறம் நினப்பு இருக்குல்ல? நினைப்பு இருக்குல்ல? பொம்பளை வேணான்னு தான் சொல்லுவா. அதான் தெரியும். அது ரைட்டையா? வேணான்னு சொன்னா சீக்கிரம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்ல. முருகன் சொல்லிடுவாரு சீக்கிரமே இந்த ஏற்பாடு. அப்ப பிடிக்கலையா? பிடிக்கலையா? அப்புறம் பிடிக்கலன்னா 10 லிட்டர் ஊத்துறாக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நம்மகிட்ட ஒரு கைவசம் இருக்கு. அவன் தம்பி பிள்ளையா இருக்காரு, சும்மாதான் இருக்காரு. முருகா நீங்க எப்ப வருவீங்க? நீங்க எப்படி வருவீங்க? நீங்க சீக்கிரமே வந்து நீ ஆட்கொள்ள வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு தூரி பாப்பா சீக்கிரம். நமச்சிவாய நம